நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோ பாருங்கள். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி கேம் தான் பார்க்க போகிறோம். என்னடா கிராணி இப்போ தான் போடுறான்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தான் விளையாட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்க்கலான்னு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம கேம் பிளேயை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிப்போம். ஹலோ மக்களே, இந்த கிராணி நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ கிராணி நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணிட்டோம். அதாவது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இடையில உள்ள பார்ட்டு தான். ஸ்டார்டிங் பார்ட்டு ஃபஸ்ட் இருந்தே நடந்துட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணிட்டா கிராணியை ஒரு ரூமில் அடைச்சி என்ன பண்ணிட்டேன்னா புகையெல்லாம் வர வச்சு மயக்கமான வச்சுட்டேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம என்னென்னா காரை ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு கார் கீ வேணும், பேட்ரி வேணும், கேஸ் வேணும், வேறு ரெஞ்ச் வேணும். கார் கீ இப்போ கிடச்சிட்டு இப்போ நேரம் என்ன பண்ணால் நம்ம கார் கீ ஷெட்டுக்கு போகிறோம். அதான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ கிராணி வந்துட்டு நினைக்கிறேன். என்ன சவுண்டு கேட்குது? அண்ணா வந்துட்டு வருது பாருங்க. வாயை பாருங்க, நான் ரத்தம் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காடி தெரியலையே. பார்க்குறாங்க பாரு, கண்ணை பாருங்களேன், வெள்ளையாக தான் இருக்கு. ஐசி அடப்பாவே, ஐசின்னு சொல்லிட்டு ஓடுது பாருங்க. ஐசி ஓடுக்கு போவாங்க. வேறு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரம் என்ன பண்ணுறோன்னா கார் ஷெட்டுக்கு தான் போகிறோம். கார் ஷெட்டில் போய் கார்க்கே சரி பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம என்ன போகிறோம், காரை ஓட்ட போகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா கிராணியை அடைச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்க, நான் அதை அடைச்சி வச்சுருக்கு உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. எப்படி நம்மள்கிட்ட என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கள். செம்ம பண்ணு இருக்கு இன்னைக்கு. நான் வந்துட்டேன். ஓட்டு நிற்காம ஓட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடைக்க போகிறோம். அவ்வளோதான், நீ அவ்வளோதான். உங்களை மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது. 2 நிமிஷம் நான் தயிர் சாதம் சாப்பிடுறேன், அழிக்கிறது விட்டுருங்க. அப்படி நினைச்சியா அடி வெளுத்துருவே நம்ம கிட்ட வப்பு இல்லைங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு நம்ம நேராக கார் வெட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போனால் இப்போ போனால் கிராணி நம்ம பிடிச்சிடும். நேராக அடுத்து நமக்கு இன்ஜின் வேணும், ரெஞ்செலாம் வேணும்ல, அப்படி தேடுவோம். அப்படி ஓடு அப்படி நம்ம இப்போ வந்துடுமா இல்லைன்னு கூட தெரில. அதில் நேரம் என்ன பண்ணோன்னா கீழே பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கார் இன்ஜின் அங்கே தான் கிடந்தேன். அதை எடுத்துகிட்டு நேராக கார் ஷீட்டுக்கு போகலான்னு போகிற வழியில் தான் திடீர்னு பார்த்தா கிராணி சவுண்டு கேட்டுச்சு. சரி இது சரிப்பட்டு வராத, அதில் வெயிட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன், வந்துட்டான். வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்குது நினைக்காதீங்க. இப்போ நமக்கு பேட்ரி கிடச்சிட்டு இன்ஜின் இதில் இன்சர்ட் பண்ணணும். பேட்ரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜின் எடுத்து என்ன பண்ணோன்னா அதில் இன்சர்ட் பண்ணணும். இங்கே ரெடி மாதிரி சவுண்டு கேட்டுச்சிங்க. டக்குனு இன்ஜின் பாட்டு போட்டுட்டு நம்ம அடுத்து மேலே ஓடிடுவோம். இங்கே இருந்தால் அங்கே ரெடி நம்மளை மாட்டி விட்றோம். இனி ரெஞ்சு வேணும். ரெஞ்சு வேறு என்ன வேணும்னா நமக்கு அந்த பேட்ரியில் அந்த ஃபியூல் வேணும். ஃபியூல் நமக்கு இருந்தால் வண்டி ஓடும்ல. அப்புறம் அந்த பேட்லாக் கீன்னு ஒன்று கேட்க மாற்றிடுங்க, அந்த கீ நமக்கு வேணும். அப்புறம் ரெஞ்சு எடுத்துக்கிட்டு எல்லாம் டைட் பண்ணியாச்சு, ஸ்க்ரூவெல்லாம் போட்டு. இப்போ கிராண்டிங் வரோம். நம்ம வந்தோடனே என்ன பண்ணோம், நேராக மேலே ஓடிடணும். அதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஏன்னா இதில் இடையில பண்ணலாம் இருக்கும், நான் நம்புகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேம் நான் விளாண்டுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோவில் நான் இந்த கேம்லாம் இப்போ நான் போடுறேன். அதனால் பார்த்துட்டீங்க, ஓடுறா ஐயோ துரத்தி வருதே. ஓடு. ஆஹா, இப்போ மேலே தான் வருமே. ஆஹா, எனக்குன்னு இப்போ நான் மாட்டுவேணும்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. ஆஹா, வர மாட்டேன். இப்படி பாருங்களேன் இந்த ரூமே. ஆஹா, பார்த்துட்டா. ஆஹா, வராயா இல்லை. பார்த்துட்டுங்க, என்ன ஆட்டி. டே 2 என்னடா ஏற்கனவே அடி வாங்கினியே, இப்போ டே 3 விளாட வரோம் நீங்கள் நினைக்கலாம். அது ஏற்கனவே உள்ள வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அது ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன் டைம் விளாண்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கேம் எப்படி விளாட கொஞ்சம் புரிஞ்சிருந்து. ஆனால் இதுலேயே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. அது
இந்த கேம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக கொண்டு போக பார்க்குறேன். ஏன்னா இதோட இப்போ இது வந்து 3 பார்ட்டாக பிடிக்கலாம். ஏன்னா இது வந்து கார் எஸ்கேப் இருக்குது, வேறு போட் இருக்குது, வேறு இந்த டோர் எஸ்கேப், இப்படி 3 எஸ்கேப்ட்டு இருக்குது. இப்போ நம்ம பண்ணது இந்த கார் எஸ்கேப். திருப்பி ஐசியூ வாடி சொல்லிட்டு ஓடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெப்பன் கீ கிடச்சா இதை போட்டு தாய்ப்போம்ப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு நம்ம காமெடி பண்ண போகிறோம். இதை நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். No, 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 no. போட்டு அப்படி எது மைண்ட் வாஷ் நினைக்கும். இது நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இது நல்லா இருக்கு. இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருந்து போச்சே. சிரிச்சுட்டு போது சிரிக்கதே ஒரு தினசாதாங்க இருக்கு. வேற ஐயோவா, நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த கதை தாங்க இது. கடைசி என்னாச்சுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோங்க இந்த இதில். சரி, இது சரிப்பட்டு வராதில்ல. இனி இந்த ஆட்டோ டே 3 வந்தாச்சு. ஒழுங்கு விளாடுவோம். கேம் ஸ்டார்ட். அந்த இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா தர்பூசணி வாட்டர்மெலன் கிடச்சி. இது என்ன பண்ணோம்னா இந்த டோருக்கு இங்கே போயிட்டு இங்கே ஒரு கடுத்த இறக்கிறதுக்கு வச்சுட்டு நம்ம தர்பூசணி எடுத்து மாஸ்டர் கீ நமக்கு கிடச்சி. எனக்கு இதில் என்ன நடந்தால் மாஸ்டர் கீ வந்து எந்த ரூம், அந்த ரூம் எங்கேன்னு எனக்கு தெரியலை. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வச்சு ரூம் எங்கேயும் நான் கண்டே பிடிக்கல. யாருக்கே தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்கேனாமோ தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கார் சாவி ஓப்பன் பண்ணி உள்ளதாக இருக்க பார்ப்போம். கார் பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அதில் தான் இருக்கலாம் மேக்ஸிமம் சில நேரம். இப்போ அது எங்கேயோ வருது, சவுண்டு கேட்கும். எங்கேன்னு தெரியலை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சவுண்டு கேட்கும். அதனால் நம்ம ஒளிஞ்சிக்கிடுவோம். ஆஹா, வர சவுண்டு. நான் வந்துட்டு ஒரு சூறாவளி கிளம்பியதே அவ்வளோ போயிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ குடும்பப்படுத்தா பாவம் போகிற அழுதுறோம். அதனால் அழுவஞ்சுன்னா சிரிக்க வச்சு நீ. ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே எப்படி நான் இப்போ போகிறது. ஆஹா, போட்டுட்டாங்க. எண்டு காடாவடா போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாது. டே 4 ஆஹா, இதில் எப்படியா தப்பிச்சு ஓடுவேன் அப்படிங்கிற வேகத்தில் இந்த இதில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா எனக்கு கூட தெரியலை. இப்போது நமக்கு என்ன வேணும்னா இன்ஜின் கிடச்சாச்சு. இனி இந்த ஃபியூல் வேணும். வேறு என்ன வேணும்னா ஃபியூல் தேவைப்படுது. ஆஹா, பார்த்துட்டுங்க. இப்போ தான் மாட்டியும் தெரியல. முதல்ல அந்த டோரை க்ளோஸ் பண்ணால் கண்ணே தெரியாது. இப்போ எப்படி கண்ணு தெரியுன்னே தெரியல அதுக்கு. சரி, லாஸ்ட் டே இதில் எப்படி பண்ண பார்ப்போம். அந்த என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வேகம், ஒரு வேரி வந்தாச்சு. அந்த என்ன பண்ணிட்டோன்னா ஆஹா, எல்லா இடமும் ட்ராப் வச்சிருக்கு. இனி ஸ்பைடர் கீ வேணும். ஸ்பைடர் கீ எங்கே கிடைக்குன்னு தெரியலை. ஒரு சில சொன்னால் இந்த ரூமில் ஒரு ரகசிய அறை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அது எங்கேன்னு தெரியலை. மேபி நான் அதை கண்டுபிடிக்க பார்க்குறேன். கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இதில் போடுறேன். கண்டுபிடிக்கலாம் அடுத்த இன்னொரு பார்ட் வச்சு அதில் இன்னொரு எஸ்கேப் வச்சு நான் கண்டுபிடிச்சி அதை நான் போடுறேன். இப்போ நம்ம வெப்பன் கீ இருந்தால் கிராடி போட்டு கொண்டுடலாம். வெப்பன்னா நானும் துப்பாக்கி வந்து அதில் இருக்க நினச்சேன்னா இதில் துப்பாக்கி இருக்குது, வேறு கீழே இருக்குங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணால் தான் துப்பாக்கி எடுக்க முடியும். ஹைட் அண்ட் சீக்கா? என்ன வாங்கூட எவனா ஹைட் அண்ட் சீக் விளாடுவானா? அட கிளவியே. சரி, இது நம்ம கதைக்கே சரிப்பட்டு வராது. இன்னும் இருக்குங்க ஏதோ ஆனால் இது டோர் எங்கே இருக்குன்னு தெரியல. இதுக்கு சவுண்டு மட்டும் கேட்குது. எங்கேன்னு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, அது எந்த டோர் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, இங்கேயும் ட்ராப்பு. நம்மளாம் யார்? நம்ம கிராணிக்கே பெரிய கிராணியாக இருக்கோம் நம்மளாம். சும்மாவா? ஏசி ரிமோட் அங்கே இருக்குங்க. ஏசி அந்த ரிமோட் கண்ட்ரோல் அதை பார்த்து ஏசி இது மாதிரி தான் இருக்குது. சரி, ரிமோட் கண்ட்ரோல் நினைக்காது. அது வந்து ஏதோ ஒரு டோருக்கு உண்டு பார்த்துருங்க. அது நம்ம முடிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாஸ்டர் கீ வந்து எனக்கு எங்கேன்னு தெரியல. நான் தான் தேடிக்கிட்டே இருந்தேன். இது வந்து சேஃப் கீ. இந்த கீழங்க கிடையாது, நல்லாவே தெரியும் நமக்கு. அடுத்து என்ன பண்ணேன்னா மேலே உள்ள அந்த இன்னொரு ரூமில் அந்த ரூமில் செக் பண்ணி பார்க்கலான்னு மேலே போயிருந்தேன். இங்கே தான். இங்கே ஒரு காக்கா கிடங்க பாருங்க. இந்த காக்கா கிட்ட ஒரு சாவி தான் இருக்கும். இந்த ஸ்பைடருக்கு இந்த இதுகிட்ட இருக்கு.
இதில் தான் இருக்கா? அவன் இதில் ஒன்று அப்படி அவன் சுற்றிடணுமா ஓப்பன் பண்ணதுக்கு? இது என்னங்க தொங்க போட்டிருக்கு? என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் 2 3 டைம் விளையாண்டு பார்த்தேன். என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு அது. ஏதோ பீஸ் மாதிரி இருக்கு. சரி கீழே விழுந்துட்டே சவுண்டு இப்போ வருமே. ஓடுறா. சரி அப்படி நானும் ஓடி ஓடி எங்கே போனேன் பார்த்தீங்கன்னா நேராக மேலே போயிட்டேன். சரி மேலே போய் தான் இருக்குன்னு பார்த்தா மேலே அங்கே ஒன்றுமே கிடைக்கல. இந்த துப்பாக்கியோட ஒரு பார்ட் எடுத்து நேரம் நம்மளா கார்கிட்ட விட்டு போயிட்டேன் அரேஞ்ச் பண்ணதுக்கு. இப்போ அது வரோன்னு நினைக்கி சவுண்டு கேட்டுட்டு இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் நேராக ஓடு. இது அந்த பெயிண்டிங் மிஸ்ஸிங் அதை சேர்க்கணும் போல். அது சவுண்டு கேட்டுட்டா வந்துடுவேன். இப்போ ஸ்கூட்டர் இருந்தால் அந்த ஸ்டெப்புக்கு கீழே உள்ள டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் எதாவது கிடைக்குமான்னு கூட தெரியல. இப்போ ரிமோட்டு நம்மகிட்ட இருக்கல, ரிமோட்டு இருக்குது. சரி இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம வச்சுட்டு வந்துடும். எதுக்கு எல்லாத்தையும் போட்டு காந்திக்கிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரூமில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. இந்த ரூமே சின்னதாக தான் இருக்குது. இதில் என்ன எடுக்கிறதுக்குங்க ஒன்றுமே இல்லையே. கிராணி வர மாதிரி இருக்குங்க. இந்த கிளவி வர மாதிரி இருக்கு. ஆயா சீக்கிரம் ஆயா. வந்துட்டாயா. ஆயா சொன்னா சீக்கிரம் ஓடி வரான். யாரா ஆயாங்க அது சொல்லலாம். ஏய் சிரிக்கே ஆயா சொன்னா சிரிக்கே நீ கிளவி. இப்போ எப்படியான அந்த சைடு தான் நம்ம போனோம். அங்கே ட்ராப் வர போட்டு வச்சுட்டு போயிட்டு இங்கே என்னது சுவிட்ச். இதுதான் அந்த ரகசிக்கியா? இது தெரியாம போச்சே. இது என்ன டெடி? என்ன ஹார்ட் பீட்லாம் அடிக்கி? ஏன் இது தூக்கிவிட்டா வருமா என்ன? ட்ரை பண்ணி பார்ப்போம். வர மாதிரி தெரியுதுங்க. ஆமாம் வந்துட்டா. அட கிளவி. இந்த பொம்மைக்கு கிராணிக்கு தான் சம்மந்தம் இருக்குமோ என் டவுட்டாக இருக்கு. எனக்கு போட்ட உடனே இது வந்துட்டு ஒரு ட்ராப்பா 2 3 பார்த்துட்டுங்க. ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளோதான். நம்ம பார்த்து அடிச்சு போட்டிருக்கோம். தப்பிச்சிட்டோம்டா. கண்ணாமூச்சி வாங்கிட்டு எவன்டே விளையாடுவான். நீ வேற கண்ணாமூச்சி விளையாடாவான்ட்டு. அந்த சுற்றி முற்றி பார்த்தா இங்கே ஒன்றும் ட்ராப்பு. எப்போ கொஞ்சம் கையை வச்சுக்கிருந்தோம் அவ்வளோதான். நம்மளை கொண்டுரும் போல. என்னதாங்க எனக்கு போவே இல்லை. அந்த டெடிக்கு அப்பா அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குங்க. இல்லைனா அது இப்படி இருக்குது. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது தொட்டிலே ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குது. அதுக்குள்ள வந்துட்டு என்ன ஸ்பீடு. அது போகலை. இங்கே தான் இருந்திருக்குது அது. இந்த கிராணி தொல்லை பிடிச்ச கிராணியாக இருக்கு. வர இப்போ அப்படி தானே கிராணி? நீ தொல்லை பிடிச்ச கிராணி தானே நீ அப்படிதான். இப்போ எனக்கு வெப்பன் கீ கிடச்சா இதை விட்டு மயக்கமான வச்சு நம்ம ஏதாவது ரூம் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கையில் கிடைக்கல. இப்போ டெடி எடுப்போமா? லாஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். சவுண்டு கேட்குது பற்றியா? எப்போ டங்கு நம்மளோட ஹார்ட் பீட்டா என்னென்னு கூட தெரியல. ஒரு கிராணியோட அந்த ஹார்ட் அங்கே தான் இருக்குமோ? ஹார்ட் அங்கே இருந்தால் இது இங்கே ஒர்க் ஆகும். டேமேஜ் யாருமே இது தெரியலையே. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும். எனக்கு அதை என்னன்னு சரியா சொல்ல தெரியலை. சரி இது நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்து நமக்கு அது நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து நம்ம அந்த கார் எஸ்கேப் இருக்குல்ல அதை நம்ம வந்துட்டுங்க போகலாம். பார்த்தா வரும். ஓடுறா வந்துட்டு பார்த்துட்டுங்க. ஓடுறா ட்ராப்பு. ஜஸ்ட் மிஸ்ஸு. அம்மா தப்பிச்சிட்டேன். இங்கே வர வந்து பார்த்துட்டீங்க. இங்கேயும் பார்த்துட்டா அவ்வளோதானா? இல்லை. முடிச்சு விட்டு சரி. A few moments later. என்னடா பண்றீங்க? என்னடா இது? டேய் அந்த ரூமுக்கு போற வழியோ? சரி இன்னும் மொத்தம் 5 டேஸ் தானே. இது 6வது டே மாதிரி இருக்கு. 6வது டே 6 டே உண்டோ? என்ன கிட்டனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாமோ? அப்படி அவனை தப்பாக நினச்சிட்டேன். கிளவி என்னடி பண்ற? அடி கேள்வி. கேம் ஓவர். இதை சொல்லதுக்காடா நீ வந்த? உன்னை போய் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன் இருக்கியா கேள்வி துரோகி. சரி இந்த கேம் யாருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கிராணியோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இதோட செகண்ட் பார்ட் நான் அடுத்ததுல போடுறேன். இல்லை எனக்கு என்னன்னா ஒரு சில ஏரியா எனக்கு தெரியல. அதனால அடுத்த வீடியோல நான் ஃபுல்லா போட்டுருந்தேன்.